சரி இப்படி புடிங்கம்மா. இப்படி புடிங்கம்மா. எல்லாம் பாருங்க இப்படி புடிங்க. திரும்புங்க. அழுத்தி வேலையை தரணும். கேட்கணும் எங்கேருந்து வரீங்க, என்ன பிரச்சனை, எங்கே ஆட்சி போங்க, அதை கேட்டு செய்யணும். நல்லா அழுத்தி தூக்கு மேலே குறைய தூக்கி அழுத்தி உள்ள விட்டு கை வச்சு இந்த சேர்த்தி அந்த சேர்த்தி கொஞ்சம் என்ன வைக்கிறதா நடந்து போமா, நடந்து போய் பாருங்க. நிமிர்ந்து போங்க. கால் ஊனி நடக்க ரெடிமா இருக்கு. கொஞ்சம் வலி குறைஞ்சுதா இல்லையா? இடுப்பொடி கொஞ்சம் இந்த இடத்துல வலி இருக்கு. குறைஞ்சா குறையிலையா? லைட்டா வாங்க. நான் எதுவும் வீடியோ போட்டுக்கிறேன், மொத்தமா குறைக்க முடியாதனால வீடியோலே போட்டுக்கிறேன். பாதி வழியில குறையும், பாதி இருக்கு. நீங்க இதே வீட்டுல படிக்கணும். சொல்லுப்பா. இப்ப ஆசிரியர் போனீங்க, செலவு கேட்டீங்களா? போனீங்கல்ல, கேட்டுச்சா? நாங்க பாதி குறையில எனக்கு கேளுங்க, கேள்வி கேளுங்க. கொஞ்சம் இந்த பக்கம் நான் இவ்வளவு கேட்டாங்க, இன்னி வர அப்படின்னு. அதே மாதிரி வீட்டுல போய் கல்லுப்புல கேளுங்க, கல்லுப்பு தண்ணியில போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு தூக்கி வச்சு ஒத்தனம் தரணும். ஒரு கடுகெண்ணெய் வைக்க நல்லா சொல்றேன். கடுகெண்ணெய், மஞ்சத்தூள், பூண்டு இதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா அழித்து உருவிட்டு சுடுதண்ணியை வச்சு ஒத்தனை கூட குறைஞ்சிடும். இப்போ நான் பண்றது தெய்வ சக்தியில பண்றேன், சரிங்களா? நானா பண்ணல, அவரு சக்தியில பண்றோம். நீங்க பண்ண அப்படியே அவரு போடுங்க, ஒரு வழியை குறைச்சிட்டு இப்ப பாருங்க எப்படி இருந்து வராங்க பாருங்க. எப்படிமா இருக்க? கிடைங்களா? பரவாயில்ல. பாருங்க வேகம் நாங்க போங்க, அடுத்து போங்க, வேகம் வேணாமா? என்னையா உங்களுக்கு எப்படி நடக்கிறாங்க பாத்தியா? என்னது எப்படி பாருங்க, வாய்த்தாலும் பேச மாட்டீங்க, பரவாயில்லையா? எனக்கு ஒரு கடந்த 6 மாசமா முதுகு வலி இருக்குது. இங்க சென்னையில 2 ஆர்த்தோ டாக்டர் பார்த்தேன். அப்புறம் நாகர்கோவிலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இங்க யூடியூப்ல பார்த்து அங்கே வந்தோம். என் நண்பர்களும் சொன்னாங்க, அதை பார்த்து வந்தோம். ஐயா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்க டாக்டர் வந்து கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு, 6 மாசத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இப்பதான் வந்திருக்கோம். மாறம் கொஞ்சம் லைட்டா தான் தெரியுது. இல்ல நாங்களா பார்த்து கொடுக்கறது, அன்னதானத்துக்காக கொடுக்கறோம். எங்கிருந்து வரீங்க? கம்மல் எவ்வளவு வர வெளியே கேளு. அங்க எனக்கு பார்க்க கேள்றேன், எவ்வளவு வர வெளியே? ஏமா எங்க போனீங்க, ஆட்சிக்கு போனீங்களா? எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு வரணும். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதான் இந்த டிவியில் பார்த்தோம், இந்த யூடியூப்ல நேராக பார்த்து உங்களை பார்க்கலாம். இந்த இடுப்புல தொடப்பகுதி முட்டி பால் கிட்ட போட நீ கிட்ட போ, அப்படியே வாரம் போட்டு கொஞ்சம் லூசா போட்டுவாங்க. 4 பேசி கட்டுவாங்க, அதை கேட்க மாட்டாங்க.
திரும்ப ஷேர் பண்ணி சொல்லுங்க. அதான் லூஸ் பண்ண சொல்லுங்க. 3 எடுத்து சொல்றேன். மேலே தச்சு எங்க இருக்குது? எங்க வைக்கீங்க? எனக்கு கீழே கை விடு. ஐயா சட்டை கழிச்சு வாங்க. அப்படியே நின்று தான் எப்படி? ஆ ஓடி எப்படி இருக்குது? வாய்ஸ் பண்ணுங்க. எப்படி இருக்குது? நடந்து போவேமா? அப்ப எப்படி இருந்தாங்க? இங்க பாரு, நடைய பாரு, அங்க பாரு. கொஞ்சம் பேண்ட் எல்லாம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பரவாயில்ல, வீட்டுல அதே பண்ணுங்க. எப்படிமா இருக்க? உட்காருங்க. கால் கொஞ்சம் நல்லா உட்கார சொல்றாங்கல்ல. அவன்தான் அடுத்த வாரம் வந்து விஜயம் மார்கழியும் பார்த்துக்கிட்டு டீச்சரமாக பார்த்துக்கிட்டு போகணும். இல்லாத போது இருக்கணும். லேடிஸுக்கு வரும்போது பேண்ட் போட்டா லூசா போட்டு வாங்க, இல்லைன்னா கொடை கட்டி வாங்க. இப்ப காலை உருவ முடியாது. நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஜென்ஸ் நான் வீடியோ போட்டுக்கிறேன். பேண்ட் போட கால் வழினா பேண்ட் போட்டு ஏற்றுவேன். பேசி வச்சு வாங்கன்னு இருக்கிறேன். இருக்கா இருக்கா இரு, நல்லா சாப்பிட. கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. நானே பார்த்துக்கிறேன். டக்குன்னு பண்ணணும் போதும். தட்டி நாம திரும்பி நாம் போட்டு தட்டிக்கணும். நாம ஏற்கனவே அவங்களுக்கு வாங்கி தட்டு என்ன போய் நாம தட்டு தட்டு இருக்கக்கூடாது. அடிக்கிற மேடம் நடத்துக்கு நடந்து விட்டு நடக்க சொல்றேன். போதுமாய்யா? என்ன பேசல? நல்ல டாக்டர்கிட்டலாம் போனேன். இந்த ட்ரீட்மெண்ட்டுமே சரியாகல. எனக்கு இடது கால் ஃபுல்லாவே வலியா இருந்துச்சு. முதுகெலும்பு அந்த பிரச்சனை அப்படின்னாங்க. 5 வருஷமா பிரச்சனையா இருந்துச்சு. சரி பண்ண முடியும் தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. ஒண்ணுமே சரியாவே அவள் 5 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, வலி கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். அங்கேயும் சரியாகல. இப்போ வந்து வர்மாவுக்கு போனோம். அங்கேயும் சூட் ஆகல. யூடியூப்ல பார்த்தவொடனே ஐயாவுடைய இதுவை பார்த்துட்டு சரி போய் ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணலான்ட்டு நேரம் இட்டுட்டு வந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு இப்ப இவங்களே தெருவா இருக்குன்னு சொல்ல எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் வேண்டான்ட்டாரு. உங்களோட விருப்பம் தான். நான் எதுவுமே யாருக்கிட்டையும் நான் இது பண்ணல அப்படின்ட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்க 11 மணிக்கு வாங்க, அன்னதானத்துக்கு தகுந்தாம உங்களால இருந்து செய்யுங்க அப்படின்னாரு. சொல்றதை கேட்கறாங்க. உட்காரான்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. சொல்றேன் என்ன சொல்ற கேள்வி. நான் தான் ராசி கூப்பிட்டு அப்படியே உட்காந்துருந்து 2 கேள்வி கால வரை பேண்டேஜ் என்ன செய்ய வேண்டுங்க. நடக்க முடியும். வைடா வச்சுக்க சரி வைக்க தெரியல தெரியுமா கீழே வைக்கட்டா தெரியும் பேரு
என்னன்னு பேரு எங்கேருந்து வரீங்க? என்ன வலி? உள்ள 2 காலம் நரம்பு இழுத்துட்டு இருக்கு. உள்ள மரத்து போயிடுது. நடக்கவே முடியல. எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தீங்க? நான் வந்து ஸ்டான்லியில பார்த்தேன். அப்புறம் இன்னும் 2 ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். 2 வருஷமா என்ன சொன்னாலும் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நரம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது எடுக்கணுமா? பண்றேன். நீ கிட்ட போடல, நீ கிட்ட போட, நீ கிட்ட போ, இன்னும் போகணும், இன்னும் போகணும். அந்த காலம் மடக்கியா சொல்லு, வயசுல வந்து காலம் மடக்குங்க. வயிறு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அட எரியா பார்க்கலாம். ஒன்னா முடியும். அடுத்த வாரம் வரணும். வரது வாங்க, உங்க இஷ்டம். வரது வீட்டுல பண்ண நீங்க வர தேவையில்லை. வரணும்னா வரலாம், உங்க இஷ்டம். சார் நீ என்ன வைக்கலாம், குட்டி அடியில் பிடிக்கணும், அடியில் முட்டி கீழே பிடிக்கணும். 2 கை இப்படியே காலை விட்டு இப்படி நல்லா அழுத்து, அங்க அழுத்தி கீழே வைக்கணும். நாராயணா சொல்லிட்டேன். எங்களை யாரும் தொடாத நான் பார்த்துக்கிறேன். எங்களை கண்ட்ரோல், மருந்து கண்ட்ரோல், மிஞ்சி கண்ட்ரோல், அருணாத கண்ட்ரோல், பாயம கண்ட்ரோல், 5 கண்ட்ரோல். அடுத்தது பண்ணு, அடுத்தது பண்ணு, அடுத்தது பண்ணு. அவ்வளவுதான், அப்படியே பண்ணிட்டு அடுத்தது பண்ணணும். அடுத்தது பண்ணு. நெட்டி வெடிப்பா, நெட்டி வெடிப்பா, ஏப்பா நெட்டி யாரும் ஒடிக்கிறேன் நீங்களா ஒட்டி விடு. ஏய் புரிய கடை அப்பதான் போகும். காலம் வலிக்க மாட்டேன். புரிஞ்சா புரியா? புரியா? உங்களோட போல 5000 நடந்து போ, பொறுமை நடந்து போ, நல்லா ஊறி நடங்க, பொறுமையா போ, நடந்து போ, நடந்து போ. காட்டு கால் மாடு நீ பேட்டை தர வரைக்கும் விடு, அவுத்து விடு. எப்படி கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லையா? அவ்வளவுதாமா கேட்டீங்களா? வீட்டுல போய் எல்லாரும் பல பண்ணிக்கங்க. பாயும் காசு குறையும் இருக்கும், கொஞ்சம் வீட்டுல படிக்கணும். பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. உட்காரு, நீங்க என்ன போடுங்க, உட்காரு. கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் அடுத்த மணி கால் விட்டோம். கிட்ட வந்து இரு வரேன். உன்னை தீவணுமா? அஜித்து சின்னது, அஜித் வச்சுக்க, அஜித் சரியில்லை, இன்னும் விழுக மாட்டேங்கிறான். தெரியல அப்பதான் வலி போகும் சாமி. போட்டேனா என்ன? போ பேசி போ, காலேஜ்
கல்லிட்டு ஒண்ணு வையா. சரி ஒரு காலை வேலை அப்படியே ரெண்டு ஏற்றிக்கிறேன் இழுத்து விடுறேன் ஒரு இந்த இடத்த மட்டும் செய்யிச்சு அது அதான் தண்ணி வேணுமா அவ்வளவுதான் நீ அதை செஞ்சுட்டாலும் கீழே இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கை வைக்கும் டக்குன்னு பொண்ணு எடுத்து போடுது இங்கிட்டு ஒரு ரெண்டு பொண்ணு எடுத்து போடணும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் மணியாகுது ஆள் மக்கள் அனுப்ப முடியல அடுத்த காலம் வயிறு சொல்லுங்க கால் சரியாயிடுச்சுன்னா டக்குனு உரி விட்டு டக்குனு அடிச்சு தட்டி விட்டுருணும் எடுத்து போடுறது நடந்து போப்ப நல்லா உதறி காலை வச்சு நடந்து போ பார்த்து பொறுமையா போ நடந்து போ மேடம் என்னம்மா வாய் திறந்து பேச தலையாட்டுற சரி எப்படி இல்லையா சொல்லப்பா பரவாயில்ல நல்லா இருக்கா உங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் வரும் எப்படி நான் ஒன்னும் சொல்லல அக்கா உனக்கு பார்த்தா எப்படி தெரியும் வரும்போது எப்படி வந்தீங்க இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாரு எப்படி பாருங்க நல்லா இருக்கு வாய் திறந்து சொல்லு உட்காரு முன்னையோட பரவாயில்ல உட்காரு எடுத்து கிடையாது வயிறு கூட சொன்னாரு எப்படி வைங்க சிரிக்காம இந்த பிள்ளை இருக்குது யாரு குடிங்க சின்ன குடிங்க எங்க போன எந்த ஊருக்கு போனோம் மும்பை மும்பை மும்பாயா பாம்பே எப்ப போன ஊருக்கு சரி அப்ப இருக்கு சாப்பிட்டியா சாப்பிட்டாங்க போங்க ஏன் பட்டியாங்க சாப்பாடுக்கு வந்தா சாப்பிட்டாங்க போயிட்டு வேக அங்கேயே ஒரு வயிறு பாருங்க எப்படியா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கு உனக்கா சொல்லியா எனக்கா சொல்றேன் நல்லா இருக்குதா நல்லா இருக்கு என் பேர் சுரேஷ். நாங்கள் வந்து சென்னை புரசவாக்கத்துலேருந்து வரோம். எனக்கு ஒரு 2 வருஷமாக கால் நடக்க முடியாமல் இருக்கு. நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், எதுவுமே ரிசல்ட் கொடுக்கல. இப்போ ஐயா கிட்ட வந்து சாப்பாடு போட்டாரு. சாப்பாடு போட்டு கால் எண்ணெய் தடவை உருவி விட்டாரு. ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கு. இல்ல ஐயா வந்து எந்த காசும் கேட்கறது இல்ல, நம்ம இஷ்டப்பட்டதை கொடுக்கலாம். அன்னதானம் பண்ணாரு. வந்த உடனே முதல்ல அன்னதானம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. சரியா முடிட்டு அதோட போய் ஏன் இல்லைங்க ஏதாவது முடிவாங்க முன்ன அனுப்பிச்சுக்கோங்க வேலைக்கு அது வந்து
நடந்து பாருங்க. வேகமா நடக்க. சொல்லுங்க. பரவாயில்ல. பரவாயில்லையா? கேட்டு இங்க பாரு என்ன சொன்னேன் உட்கார நீ உட்கார எப்படி சரி உட்கார இப்படி சைடில் கிட்ட இப்படி சைடு கேளு கேளு இருக்கையா வண்டி கிளம்பிட்டேன் உட்காந்து இருக்குது இருக்கையா வண்டியில இங்க பார் அவளை பண்ணு பொறுமையா வா பொறுமையா வரணும் அப்படியே தட்டி விடணும் தூக்குங்க கையா தூக்குயா அவ்வளவுதான் தூக்கு. அஞ்சு இன்னும் தூக்கு வரும் வரும் தூக்கு இன்னும் தூக்கு அவ்வளவுதான் நான் கொடுப்பா தூக்குங்க நீயா சொல்லுங்க தூக்கு வருதா பார்த்தா வரையா வலிக்குதாயா என்ன பண்றது ஐயா கடையில கை கட்டாதீங்க என்னயா எங்கேயுமே கட்டக்கூடாது அந்த மாதிரி பாரியா என்னய்யா சொல்லுங்க வாய் திறந்து தூக்கு புரியுதா நான் மேல்மருவத்தூர்லேருந்து வரேன். எனக்கு கால் வலி கை வலி 2 வருஷமா இருந்தது. ரொம்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்தேன், நிறைய செலவு பண்ணேன், எதுவுமே செட் ஆகல. இங்க ஐயா கோயிலுக்கு வந்த பிறகு அவர் பண்ண பிறகு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ வந்த உடனே அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் முடிஞ்ச உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ பரவாயில்ல. இல்ல எதுவும் பணம் எதுவும் வாங்கல. அன்னதானத்துக்கு எதுவும் முடிஞ்ச அளவு நீங்க எதுனா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவும் பைசா வாங்கல. அன்னதானம் பண்ணிட்டாரு. வந்த உடனே அன்னதானம் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். டாக்டர் கிட்ட போனது நிறைய செலவு பண்ண, சரியாயிடும் சொல்லிட்டு வாரம் அப்பப்ப டேப்லெட் மாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்க வந்த பிறகு பரவாயில்ல. அப்புறம் பேசலாம், பேச டைம் கிடையாது எனக்கு வந்து. அப்புறம் வாங்க பேச முடியாது. வச்சுக்கிறேன் முதல்ல நான் வச்சுக்கலாம் பாருங்க. நீங்க வர்றப்ப 4 மணிக்கு வாங்க எப்பயுமே வந்து. ஆமா கொஞ்சம் இருங்கம்மா, என்ன இருக்காங்க நான் போய் என்ன பிரச்சனை சொல்லுங்க, நீங்க வாய்ப்பு சொல்லுங்க. 2 மூட்டும் தேஞ்சிருக்கு, நடக்க முடியல. 2 வருஷமா கம்ப்ளீட்டா சுத்தமா நடக்க முடியல. டாக்டர் கிட்ட நாங்க அந்த அலோபதி டாக்டர்கிட்ட கேட்கல, மீதி ஆயுர்வேதிக் இதெல்லாம் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் அவர் கேட்கும், போக போக கஷ்டமா தான் இருக்கும், நடக்க முடியல. எத்தனை வருஷமா இருக்குது இது? கிராஜுவலா 5-6 வருஷமா வந்துட்டு இருக்கு. 2 வருஷமா வந்து நகர்றதே ரொம்ப கஷ்டம்.
ஏன் கேட்கக்கூடாது? உன் வயசு தான் வரணும். கேளு போடு. உன் வயசு தான் வரணும். நல்லா புரிஞ்சுக்க. என் வயசு வரக்கூடாது. நீயே கேட்கணும். கிட்ட போ, நீ போய் கிட்ட போ, நீ போ, நீ கிட்ட போ, நீ போ. அவங்க காலத்துக்கு ஏன் தெரியுங்களா? நான் எழுதி வரேன். இன்னும் தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட தெரியுங்களா? உனக்கு ரத்த ஓட்டம் கிடையாது. உனக்குலாம் வயசாகி பிடிச்சிட்டு நமக்கு அதுதான் 6ஆம் தேதி வயசாகி சொல்லி ரத்த ஓட்டம் முன்ன இருந்த ரத்த ஓட்டம்லாம் வர வர குறைய வச்சு கூடாது. நல்லா சாப்பிடணும். கொஞ்சமாக நல்லா 3 வேளைக்கு 4 வேளைக்கு 3 வேளைக்கு 4 வேளைக்கு கூட சாப்பிடணும். நடந்து சொன்ன இவங்க பார்க்க சொல்லணும். நடந்து சொன்ன இவங்களுக்கு பார்க்க நடந்து வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி பார்க்கணும். அப்புறம் மட்டும் பண்றேன். பிடிச்சிங்க கையா விழுந்துட போறேன். ஒரு வயசு ரத்தம் நடந்து சொல்லுங்க. நடந்து திரும்பி வர சொல்லுங்க. நோட்டு போட்டு பார்க்கணும். திரும்பி வர சொல்லுங்க. கேளுங்க எப்படி கேளுங்க. என்ன சொல்றாங்க? பரவாயில்லையா? வாங்க. நீங்க என்ன கூட்டு வா. வாமா வாமா. கண்டிப்பா கண்டிப்பா பொறுமையா வாங்க வாங்க வாங்க. இன்னும் வரட்டும் முன்ன வருஷம் வாங்க. சேர விட்டுங்க. ரெண்டு வாங்க. நீ வாங்க. நீ வாமா. நீ வாமா. கீழே பார்த்து புடவையில் வச்சுட்டாங்க. கூமுடு சாயங்காலம் கேட்க மாட்டாங்க. நடந்து பாருங்க. நடந்து பாருங்க. நடந்து பார்த்தா நீ நடந்து பார்த்தா அவ்வளவு இடம் இருக்கு. இன்னும் ஒரு 50 பேர் உட்காரலாம். இடம் இல்லை. எவ்வளவு பேர் உட்காருவாங்க? இடம் இல்லை.
ஐயா சட்டை கட்டி வரணும் தலைவரே. சட்டை கட்டி வரணும். ரொம்ப முடியாத சேர பிடிச்சிருக்கா அவன் உட்கார மாதிரி நீங்க டீட்டெயிலுக்கு சேர பிடிச்சிட்டு எப்படி இருக்கு கேள்வி எப்படி இருக்காங்க எப்படி இருக்கு சொல்லு ஏமா வழி இல்லையா கேட்டீங்களா அதான் காய்ச்சி நமக்கு போறோம் அதான் வழி இருக்கா போயிச்சா கேட்டீங்களா அம்மாவுக்கு வந்து 2 மூட்டும் தேஞ்சிருத்து. 83 வயசு ஆகுது. 2 மூட்டும் தேஞ்சிருத்து. கிட்டத்தட்ட 5-6 வருஷமாவே கஷ்டப்படுறாங்க. 2 வருஷமா வந்து சுத்தமா நடையே இல்லாம இருக்கு. அது உக்காந்தாங்கன்னா நகரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ உள்ள வருஷம் வந்து ரொம்ப நகரவே முடியாம கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் நாங்க இங்க யூடியூப் மூலமா தெரிஞ்சுட்டோம். வந்தோடனே அன்னதானம் கொடுத்தாரு ஐயா. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அம்மா இப்போ நானே அம்மா அங்க உட்காந்து வர முடியலன்னு இப்ப நானே பாக்குறேன். அவர் அந்த எண்ணெய் தேய்ச்சோன்னா அவங்க மூவ்மெண்ட்ல கொஞ்சம் டெஃபினெட்லி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ராக்கெட்ல போய் ஒரு அளவுக்கு சரியாச்சு. அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சு காலை வந்து சுற்றி மடக்க முடியும். கீழே உட்காந்து எழுந்திரிக்குது. புரியுதுங்களா ஆசி பணம் சொல்லுங்க மடக்க முடியும். சொல்லுங்க நீங்க உடனே இங்க சொல்லுங்க அவனே பண்ணுமா அதுக்கு குறையில என்ன கேள்வி கேளுங்க சரியா குறையில கேள்வி கேளுங்க வழி குறையுங்க அடியில் அடியில் வெளிச்செடு வெளியில இருந்து அடுத்து மாவு தெரியும் வழிகண் பாரியான்னு அதுதான் சொல்றேன். இல்ல வழிகண் சொல்ல முடியாது. இப்ப வழிகண் இப்ப சொல்லு. மடக்கையா தூர பிடிச்சிக்க தூர பிடிச்சிக்க மடக்கு மடக்குறாரு. இன்னும் மடக்க வரலையா அதுதான் வரலையா ஐயா தூர பிடிச்சிக்க சொல்றேன். தூர பிடிச்சி மடக்க மடக்கு வரலையா வந்தா வரலையா உடனே வந்துடும் மடக்கு. நான் கேட்கிறேன் பாதி தான் குறைக்க முடியும். நல்லா சொல்லி வீடியோல எந்த வழியாலும் பாதி குறையும் பாதி இருக்கு. நீங்க வீட்டுல படிக்கிறேன் முழுசாலாம் மடக்க முடியாது. நான் எப்பயும் போடல இன்னைக்கு ஒன்னாலும் முடியாது சொல்லுங்க. அதை பேசுங்க மொத்தமா பண்ண முடியாது. நீங்க அதை கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா தான் வரும். இல்லை வராது. நான் வீடியோல போட்டுக்கிறேன் பாதி வழிதான் குறையன்னு. எந்த ஆஸ்பத்திரியில எங்க ஒண்ணு நீங்க குறைக்க முடியாது. உன்னால நான் இப்ப குறைச்சு விடுறேன் பிடிக்க உடனே தீராது எந்த வழியும். வழி குறையில கேள்வி வைக்கிறாங்க. மணி போயிருக்க படுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை?
வேற எதுவும் ஏதாவது காலை இதுன்னா கீழே உட்காந்து எழுதிக்க எப்படி இருக்குது உட்காந்து எந்திரி. இந்த மாதிரிலாம் நீ டாக்டர் போன போய் பண்ண சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், இந்த காலத்துக்கு மடக்க முடியுமானால கீழே உட்காந்தாரு எந்திரி. இப்ப முடியல. இப்ப ஐயா போயா இவ்வளவு தூரம் பண்ணி நீ தெரியல சீக்கிரம் இவ்வளவு தூரம் பண்ணி சொல்றாரு பாரு. கீழே எந்திரிக்க எவ்வளவு அவஸ்தப்பட்டேன். காலை கை ஊனி ஏஞ்சிடலாம். எவ்வளவு அவஸ்தப்பட்டேன். இப்ப எப்படி இருந்துச்சு அதை சொல்லியா முதல்ல. 5 வரையும் இப்ப எவ்வளவு பரவாயில்ல சொல்ல மாட்டீங்களா? ஏமா சமாள் போட முடிச்சா பாத சமாள் போட இல்லையா? அப்ளாங்கல் போட்டு உட்காரலாம், எழுதிக்க முடியாது. கொஞ்சம் மொத்த கொஞ்சம் வாக்கிங் போறதுன்னு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கீழே இறங்கும்போது டப்புன்னு சத்தம் வந்தது. அது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சரி பண்ணலாம். திருப்பியும் அது இப்போ தொந்தரவு கொடுக்குது. அதான் ஐயாயிட்டு வந்தோம் பார்த்தோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் என்கிட்ட இதெல்லாம் கேட்கல. பரவாயில்ல. அதான் அந்த 2 வருஷம் முன்னாடி இப்போ பார்த்துட்டாலும் போய் பார்க்கல. அப்புறம் சரியா இருந்தது. இப்போ திருப்பி ஒரு மாதிரியா இருந்தது. அப்புறம் தான் பார்த்தேன் யூடியூப்ல. சரி போயிட்டு வரும்ட்டு வந்தேன். நீ கிட்ட போன ரைட். போதா நடந்து போதா வேமா பாத்தீங்களா? ஸ்பீடா போது. எப்படிதான் இருக்கு? பரவாயில்ல சாமி, நல்லா இருக்குது. நாங்க மாதவரத்துல இருந்து வரோம். கால் வலிக்கு தான் வந்தோம். வந்தோடனே நல்லா போயிடுச்சு. அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டோம். நல்லா இருக்குது. டாக்டர் பார்த்தோம். அவங்க அப்புறம் ஒன்றும் சரி வரல எனக்கு, அதனால விட்டுட்டோம். இப்ப இங்க வந்த பிறகு பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் கேட்கலாங்க. அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டோம். நடந்து உட்காந்து எழுந்து நடந்து 2 காலும் நேரம் அப்படி இருக்கிற மாதிரி. எங்க போனீங்க? ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சிஜன் போனீங்களா? எங்க ஆக்சிஜன் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய போனங்க. ஆனா செட் ஆகல இந்த இடத்துல. எத்தனை வருஷமா இருக்கு? 2-3 வருஷமா. டாக்டர்ல ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து செட் ஆகும். வலி அப்படிதான் இருக்கு. இப்போ நார்மலா நடந்த வலி இருக்காது. கீழே உக்காந்துட்டு எந்திரிச்சு மேல நடக்கும் போது வலி அதிகமா இருக்கும். அதே நடக்கும் 2 காலுமே. இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்லிப் வலிக்கிறது. 2 காலும் நீ கிட்ட போற திருப்பி தூரம் வயசு அடிச்சிருப்பில்ல? நான் கேக்குறேன். என்ன விட்டு நடந்து போமா. அதான் வேகமா ஸ்பீடா நடந்து பாரு. படிச்சா நீங்க நடந்துப்பா. திருப்ப முடியும். ஆனா இது திருப்ப முடியாது.
குழந்தைகளை வாங்கிக்கணும் நல்லா போகுது நல்லா போகுது சொல்லுங்க திரும்ப முடியாதான் ஒரு பக்கம் தான் திரும்ப முடியும் ஒரு பக்கம் திரும்ப முடியாதான் வரல இந்த பக்கம் இப்படி திருப்பவும் நல்லா ஸ்ட்ராங்கா திருப்பி இப்ப வலி வலி இல்ல அந்த கழுத்து வந்து இப்படி திரும்பினா நட்டு உடைய மாட்டேங்குது திருப்ப முடியலையா இப்படியே அந்த கழுத்து இந்த கழுத்து வந்து அடுத்து திருப்பி பாரு திரும்ப முடியாது பாரு திரும்பினா அந்த இடத்துல அப்படியே வலி வலிக்குதா வலி பிடிச்சிருங்க அதை மட்டும் எங்க போறாவா தண்ணி தங்க சொல்லி வாங்கி திரும்ப முடியுதா கால்வெளியில போயிடுச்சா அடுத்ததா கீழே போற பண்ணு யாருன்னு பாரு கண்ணாடி குடும்பம் அது கண்ணாடி குடுமா எனக்கு 4-5 வருஷமா காது ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்ப இங்க வந்த பின்னாடி அந்த காது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா வருது. கால் நடக்க முடியாம இருந்தது, காலும் கொஞ்சம் வலி குறைஞ்சது. இப்ப நல்லா இருக்குது, ப்ராப்ளம் குறைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் வரும்போது நான் இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணுங்க சாமி. நன்றி. பொறுமையா வரணும், இங்கிருந்து வரணும் ராஜா. என்ன பாத்துக்க, இங்கிருந்து கழுத்து வரணும் கோரி இப்படி வரணும். இப்ப வருது, இப்ப கரெக்டா வருது. கையை வைக்குவா, கையை வைக்குவா. வழிகள் சொல்றாங்க தமிழ்ல. இந்த வழி போச்சே தோணும், அதை சொல்லுங்க முதல்ல.
சொல்லு வந்து வெளி போயிடுச்சா இருக்கா கிட்ட போகணும் நீ கிட்ட போகணும் நடந்து போய் பாருமா போய் நடந்து போ என்னம்மா பரவாயில்லையா இந்த கழுது அதே கழுது அந்த வரையும் விடாது அந்த வரையும் முடியும் மேலே 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 அந்த மேலே மேலே போய் பஸ்க்கு மேலே மடங்கு வருதாமா ஆமா சொல்லுங்க பரவாயில்லையா இந்தப்பா என்ன போடுது ஒரு பெல்ட் வாங்கி போட்டு எங்க போகணுமா நீங்க வீட்டோட இப்படிதான் நின்றுட்டே இருப்பீங்களா வீட்டுல கூட சேர்ல வரவே கூடாது நல்லா கேட்டுங்க உட்காந்து நடந்து குடிச்சுட்டு கீழே உட்காந்து கீழே உட்காந்து தட்டில் உட்காந்துட்டு காலை நீட்டணும் மடக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் தேனாம்பேட்ல இருந்து வரேன். நான் ஒரு 4 மாசமா ஸ்ட்ரோக் மாதிரி வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நேற்று யூடியூப் பார்த்தேன், இங்க ஐயா கிட்ட வர்றதுக்காக வந்தேன். வந்தோடனே அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். காசு டாக்டர் பார்த்தப்பா, நிறைய பேர் பார்த்தேன், அப்போ கூட சரியாகல. இங்க வந்த பேர் பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, நாங்களாம் இஷ்டப்பட்டு கொடுத்தாதான். ஒரு 6-7 மாசமா ஒரு வருஷம் வடிகல் எனக்கு வழி இருக்காங்க. ஐயோ உங்க வழிகால் பாருங்க, இப்ப கேக்குறான்ல பாருங்க ஐயா, நடந்து பாருங்க, வடிகால் பாருங்க. அது எடுத்துட்டு தான் சொல்றேன், நீங்க வேகமா போங்க. நீங்க நடந்து எப்படி இது பெரிய டிஃபரன்ஸ், முட்டி கீழே இருக்கிற இதுதான் மருத்து போன பார்க்கலாம். இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லை சார். இங்க ஸ்டார்டிங் அப்புறம் அடிப்பாதமும் கால வீசுவோம், கால வீசுவோம். பாருங்க மருத்துவ தெரியுது, உடம்பு சரியில்லையா? ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் உடனே வருமா? கொஞ்சம் பாதி குறையும், முன்னைக்கு தெரியல தெரியலையா? அது லைட்டா தான். அவங்க இன்னொரு காலம் வீசுவோம், காலம் காலம் நினைக்கிறது. பரவாயில்ல சார், கொஞ்சம் ஜடம் தான், கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் எல்லாம் ஸ்டேஜ் தெரியும். பாத்திரத்தை பாத்திரத்தை இங்கே போய் அத்தை அழுத்தி 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 நல்லா அழுத்தி 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 அந்த கலந்து இப்படி இப்படி தேய்க்கணும். பரவாயில்ல, விட்டு வேற விட்டு படித்து கீழே விழுவாம தேய்க்கணும்.
இந்த கைப்பிடி இந்த கைப்பிடி கைப்பிடி அப்படி நாளைக்கு நம்ம இல்லைன்னா பாருங்க அடுத்த விட்டுறக்கூடாதியா. இன்னும் நல்லா தான் பார்த்தான், இப்போதான் வந்து போனதுல கெடுத்துலாம் இப்படி விட்டுட்டு அவனே இல்லையா பண்ணுறான்னு விட்டுட்டேன். பாருங்க நடந்து பாருங்க, பார்த்து எப்படி தெரியுதுங்க நடத்துறேன் ஐயா. மறுத்து போனது எப்படி தெரியுதுன்னு பாருங்க, நடக்கிறத பத்தி பேச வரல, அதைத்தான் கேக்குறது. என்ன கூட்டிட்டு போறேன் இங்க அங்க முட்டி போகாத, இந்த ஒரு கான்ட்ராக்ட் வரும் அங்க ஊரி விடு, அவங்க ஊரி விடு. பாக்கி போக போனாலும் போய் ஏறாத உடம்பு நடக்கணும். காக்கூர் காலையிலேயே சாயந்தரம் சொல்லி போங்க, ஆட்டோமேட்டிக் ஒரு ரத்தம் உனக்கு ரண்டிங்கில் ஓடணும் சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். புரியுறீங்களா? ஏன் போகிறீங்க போக மாட்டீங்களே, கொஞ்ச நாள் போக மாட்டாருல்ல, அதைத்தான் நடக்கணும். காலையில நடந்துடுறேன், சாயந்தரம் நடக்கணும். இல்லையே வீட்டுக்கு போய் நட, நீ பாக்கி பண்ணணும். வீட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் வீட்டு நடங்க. ஆமா அதேதான் வண்டி எவ்வளவு தண்ணி தான் குடிக்கணும். அது தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது. ரெண்டு காலம் முடிச்சு அங்க இல்ல, அவர் எங்க ஊருங்க அங்க இருந்து போட்டு தெரியுது. நடந்து பாருங்க போங்க. உங்களுக்கு இப்ப முன்ன விட கொஞ்சம் உழைச்சி தெரியுதா தெரியும் சொல்லுங்க. தூத்துக்குடியில பார்த்தாங்க சார், அங்க என்ன மாத்திரை கொடுக்குறாங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. போன்லயே எல்லாம் கேட்டுக்கிறாங்க. சொல்றான் சொல்லு சீக்கிரம் சொல்லு, உங்க வழி எடுத்து சொல்லு, 10 நிமிஷம் சொல்லு சொல்லு. திரும்பி திரும்பி சொல்லு. தூத்துக்குடி இருக்காங்க பாருங்க, தூத்துக்குடி கன்னியாகுமரி வராங்க அவங்க பக்கத்துல தெரிஞ்சுங்க. வீட்டுல புடவை ஆகிட்டே இருக்காங்க. போதுமா குடிமா குடிமா. இருமா பண்ணுவாமா, அப்புறமா சொல்லுவாத்தா. வலி குறையில இருந்தாலும் உடனே கண்டெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணி ஏமாத்தன்னு கூட சொல்லுங்க, பரவாயில்ல. நான் தான் பப்ளிக்கே வீடியோ போடுறேன், மறைச்சுக்கிறே எதுவும் பண்றது இல்லை. பப்ளிக் வீடியோ அதான் இங்க பப்ளிக்கா பண்றேன், பப்ளிக்கா மக்களுக்கு வீடியோ போடுறேன் நான். நீங்க வாங்கிக்கிறீங்க. தூத்துக்குடி வந்து தூத்துக்குடி 15 வருஷம் வழியா. வெரி குட். இங்க என்ன பண்ணோம், அந்த பக்கம் பண்ணணும். நான் போட்டு உள்ளே நான் போட்டு உள்ளே போட்டு எப்படி
கீழே உட்காந்து பார்க்கட்டுமா? கீழே உட்காருமா? உட்காருறது ஒரு நாள் கொஞ்சம் விளையாடுமா? கஷ்டம். ஏன்னா கீழே உட்காந்து எண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உட்காரத்தா. கொஞ்சம் குறைஞ்சது கொஞ்சம். பரவாயில்லையா? ஆனா இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. வருது. இது வந்து உட்கார்ந்ததுல இருந்து relief ஆயிடுச்சு. பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லையா? இதே மாதிரி வீட்டுல போட்டு எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒத்தனை கொடுக்கணும். சரிங்க. ஒரு 4 வேளை 3 வேளை படுங்க வலி காணாம போயிடும். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு ட்ரங்கர் போன் அடிச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அடிச்சு போது நாலு மாசம் ஒரு 4 மணிக்கு ஒரு அடியை மற்றொரு அடியை நான் பண்ணி கொடுத்துறேன். சரிங்க. இந்த முட்டிங்க. முட்டியடா. இப்படி இப்படி உட்காருங்க. லஞ்சி இப்படி. நீ விடுங்க. கேளுங்க முட்டி பாருங்க. வலி இருக்கா பாருங்க. பிடிச்சிருந்தாலே உங்களுக்கு வலி வலி எங்க எடுக்கிறாங்க இருக்கான்னு பாருங்க வலி. நண்டு கூட பாருங்க. பாருங்கன்னு சொல்லணும். என்னவா கொஞ்சம் குறைஞ்சிருக்கியா? குறைஞ்சிருக்குதா? பரவாயில்ல. ரைட். என்ன போடு. நரம்பு நல்லா இழுத்துக்கிறது அடிக்கடி. குடி குடிச்சு பரவாயில்ல. தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கோம். அப்படியே சொல்லு. தூத்துக்குடி. ரொம்ப நாளா வலி இருந்தது, முதுகு வலி, இடுப்பு வலி. இப்போ ஐயாட்ட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது இந்த இடங்கள்ல. நன்றி. டாக்டர் பார்த்தோம், மெடிசின் சாப்பிட்டோம். பட் அதனால இருந்து கீழே உட்காந்து எழும்ப முடியல. ஆனா இப்போ கொஞ்சம் சம்வாட் பெட்டர், பரவாயில்லாம இருக்குது. ஐயாவுக்கு நன்றி. ஐயா காசெல்லாம் வாங்கல. ஆனா எதை கொடுத்தா மனசு நிறையுமோ அதை கொடுத்து எல்லாரையும் மக்கள் வந்து சந்தோஷப்படுத்துவார். அன்னதானம் போட்டு எல்லார் மனசையும் சாந்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் சிகிச்சையை தொடங்குறார். தேங்க்யூ. போயிட்டு வந்தேன், மருந்து வாங்கினேன். நோ யூஸ். யூடியூப்ல பார்த்துட்டு முடியலையே நாங்க எப்படி பண்ணணும் நம்பிக்கை அவருக்கு பண்ண முடியல நம்பி வரீங்கன்னு கேளு. தமிழ்ல சொல்லு. அவன் இங்கிலீஷ்ல சொல்றாரு, நீ தமிழ்ல கேளு. நான் தமிழ்ல பேசுறேன். தமிழ் கூட பேசுறேன். சொல்லு பாக்கண்ணா. டாக்டர் இவ்வளவு பெரிய பையனும் டாக்டர் தான். இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? அவன் செப்பரேட்டா இருக்கான், நான் மும்பைல இருக்கேன். அவன் சென்னையில இருக்கான். எனக்கு முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ட்ரெயின்ல ஏற முடியாது, அவ்வளோ ரஷ் இருக்கு. ஆனா நான் போய் தான் திரும்ப வேலைக்கு. ரொம்ப கஷ்டம். 20 வருஷம் ஆகுதா? 20 years. ஆமா ஆமா. 20 வருஷம். 20 வருஷம். எங்க வலி? வலி எனக்கு இப்போ கொஞ்சம் வந்து பேசுறதுக்கு. எங்க இருக்குதுங்க? ஃபுல் பாடி. ஃபுல் பாடி. ஃபுல் பாடி. பட் மெயினா இங்க முதுகுல நிறைய இருக்கு. அந்த பாரு. இங்க மெயினா வரும் கொஞ்சம் இரு. வரும். கண்டிப்பா சொல்றேன். ஒரு ஸ்கூலுக்கு வந்து மேல வா. பொறுமையா வரணும். எங்க வர கை போடா.
கிட்ட போன கை தூரம் வரக்கூடாது. அடிக்க வைக்கிறோம் ஒன்று கொஞ்சம் கொண்டு அது பொறுமையாவா இந்த அதுவா கட்டை கையை கையை கிட்ட வச்சு கொடுவானே கெட்ட ஃபீல் வராது. பொறுமையாவா முதுகு போ முதுகு போ. கட்டுது அதை கை தான் தைச்சுவா. காலத்துக்கு கைட்டு அவுத்து தைச்சுவா. அந்த கை தட்டு எப்படி சொல்லு பெட்டர் பெட்டர் சரிங்களா? பேர் வாங்க எப்படி இருக்கு? நல்லதா? வேணுமா பதியா? என்ன போடு என்ன போடு என்ன போடு எப்படி இருக்குது? எப்பயுமே இந்த மாதிரி பண்ணி கற்றுக்கோ. சொன்னா நான் செய்து செய்யும் ஐயா நாட்டு இல்லையா? நல்லா நல்லதா? எத்தனை வருஷம் இருந்தது? எங்க போச்சு? உங்களோட ஆசீர்வாதம் பத்தியா பேர் வேண்டி பத்தியா நீ உட்காந்து கொஞ்சம் இடம் கொடுக்குது. அண்ணா இங்கிருந்து வாங்கண்ணா. இப்ப பாருங்கய்யா. ஓகேவா? நல்லா வந்து உயிர் தனியில் இப்படி வா. நீ இந்த பக்கம் நீ இப்படி வந்துடுறாங்க. நல்லா ஆட்டிக்கொண்டா பாரு. 20 வருஷம் பாம்பேல நம்பி வந்துட்டார். நம்ம நம்பி ஐயா நம்பி வந்துட்டார். 20 வருஷம் அடுத்த கையை பாரு. அடுத்த கை அப்படிவா. அந்த பக்கம் ஓடிவா. அப்படி வரணும் நீங்க அப்படிவா. கர்ணி சொல்றாங்க. கர்ணி 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 செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கருணை கருணை செஞ்சு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நாமத்தை அதெல்லாம் பாத்துக்கலாம். நெத்தில வை. ஐயா என் கூட இருந்து பண்ணி எனக்கு யாரு என்ன பண்ணி பாத்துக்கன்னு சொல்லு. உனக்கு ஒரு கட்டம் உயிருக்கு ஒரு கட்டம் வந்தது உனக்கு. அதையும் சால்வ் பண்ணி வச்சுக்காரு. அதனால அவர் ஐயா நாராயணன் வந்து உங்களுக்கு உன்னை விட்டுருக்காருங்க. கரெக்டா? தப்பா ரைட்டா? பாரு எப்படி பாருப்ப. சரியா பால் கொடுப்பா. தயவுசெய்து செஞ்சு முட்டி வெளியெல்லாம் வேஸ்ட் கட்டி வாங்க. தயவுசெய்து சொல்றேன். நான் எத்தனையோ வீடியோலாம் போட்டேன். உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியாது வந்துட்டீங்க. மட்டன் அங்கே இருக்குன்னு சொல்றேன். கிட்ட பார்க்கணும். ஐயா இல்லப்பா ஐயா அதெல்லாம் வை. ஐயா ஐயா எங்க வேலை தான் வைத்தியம் பண்ற வேலை தான். காலம் வைக்கிறது பயப்படாத வை.
கால் நீட்டுங்க, காலை நீட்டுங்க. எல்லாம் நீட்டுங்க. நீட்டுங்க. நீட்டுங்க, நீட்டுங்க. அழுத்தி அவர் அழுத விடாத, அழுகு விடாத, அழுகிட்டு நீ அவர் அழுது பாரு விடாதா, உழுகாத அடி அழுது விடா. நடந்து போங்க, நல்லா காலை உதருங்க, நடந்து போங்க. போங்க ஸ்பீடா போகணும். நல்லா எந்தி, நல்லா ஸ்பீடா போங்க. போ நடங்க, நின்று ஸ்பீடா நடந்து வாங்க வேமா. எப்படி இருக்குது? ரொம்ப बेटर है। ओकेवा। बाबा के दरबार में आया हूँ मैं। 20 साल से तकलीफ था और ये 20 साल की तकलीफ आज के दिन आधे से ज्यादा ठीक हो गया है। ये नारायण बाबा है, यहाँ पे उनका दो गुरु जी है, उनके आशीर्वाद से, उनके बच्चे के आशीर्वाद से पूरा का पूरा तकलीफ क्लियर कर दिया। बहुत दर्द है, इसके ऐसा जो बाबा है मिलना बहुत कठिन है। ठीक है, थैंक यू, धन्यवाद। बच्चे के साथ में इसके हाथ में कुछ पावर है, वो पावर की वजह से बहुत लोगों का तकलीफ दूर करता है। ये ऐसा बच्चे को आशीर्वाद मिला है भगवान का कि ये मिलेगा नहीं कहीं। ऐसा छोटा सा बच्चा है लेकिन उसके हाथ में बहुत पावर है, वो एक 5 मिनट में मेरा काम क्लियर कर दिया है। ஜவுக்கு சொன்னாங்களா? வரி எடுத்து விடுவான், வரி எடுத்து சொல்லிட்டேன் ராஜா உனக்கு கம்மி இப்படி அவங்கள பார்த்து எடு பாரு. பாருங்கம்மா, முட்டி அடிக்கானு கேட்கிற சொல்லுங்க இருக்கானு, நடந்து பாருங்க முட்டி அடிக்கானு. வந்து முட்டி எடுத்து உங்க ஏற்கிற அவ்வளவுதான். பிடிச்சிட்டு நடந்து பாருங்க. எப்படி பாருங்க படிச்சுக்கா பாருங்க உட்காருங்க. பாட சொல்லலாமா அப்படின்னு இப்போ ஜவு எல்லாம் கிளியால் சரி பண்ணி கொடுத்துருவான். ஏன் கவலைப்படுறீங்க? உட்கார உட்காரு. இன்னைக்கிட்ட போவாங்க, இன்னைக்கிட்ட போவாங்க. வாங்க வாங்க வாங்க. போடுறோம் வாங்கி போடுறோம். அவரை கட்சி தரணும். இங்கே போடு. என்னவா பரவாயில்லையாம்மா? அதான் கையெழுத்து அம்மாவுக்கு தம்பிமா. சின்ன பையன் பண்றான், உட்காருமா பண்ணுவான். ஒரு குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் பண்ண நாளைக்கு அக்கறை உட்காந்து பண்ணுவான். எனக்காண்டி ரிலீஃப் பண்ணி விட்டுருவான். நான் ஊருக்கு போக போறேன், அதனால இது கை கால் கொஞ்சம் போட்டுக்க, காலுக்கு போடு. இப்ப கொடுத்தாதான் நாளைக்கு மக்களுக்கு அது பண்ணணும். நாளைக்கு இல்லாத போது அது சேவை செய்ய நடக்கணும் இல்ல, அதுதான்.
பண்றது 36 நாடு போகும் இந்த சாணல. கை தூக்குமா தூக்குமா என்னம்மா பரவாயில்லையா? கீழே பாருங்க குனியா. கொஞ்சம் நேரம் தட்டி விடு. இங்க சரி தட்டி விடு போல. தட்டி விட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்? ஜெய் ஜெய் கட்டு உட்கார்த்த கீழே போன வையமா போன எங்கேயும் போகாது. இது ஒரு போன அதிசயமா பொண்ணு. போன வச்சுட்டு உங்க உடம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. உடனே சமங்கல அங்க பார்த்து சொல்லுங்க. எந்திரிங்க. எனக்காக சொல்லுவாங்க சரியா? 3 வருஷம் ஆச்சு உட்காந்து. ஆசிக்கெல்லாம் போய் என்ன சொன்னாங்க? இப்ப ஆபரேஷன் பண்ணுமா? அழுக அழுக கண்டிப்பா சார். நல்லா இருந்தா திட்டு இருக்குதா? கொஞ்சம் அவு கழிச்சு எங்க போச்சு? எந்திரி. அழுகக்கூடாது அழுகக்கூடாது. உங்களை அழுகு கண்ணீர் கட்டி தான் உட்காந்துக்கிறேன் அவங்க. பரவாயில்லையா? அழுகாதீங்க. உங்க கண்ணீர் கட்டி பக்கத்துல உங்களுக்கு முன்னாடி இருக்குல்ல அது கும்பலுக்கு எல்லாம் வருதான். கும்பலுக்கு அடுத்த வாங்க தேங்காய் வாங்கிட்டு வாங்க. 3 வருஷமா கால்வெளியில அவஸ்தைப்பட்டு இருந்தேன். 10 புத்தூர் கட்டு போட்டேன். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இது ஒருத்தர் மூலியமா எனக்கு இந்த லிங்க் வந்தது. அது பார்த்து ஐயா கிட்ட வந்தேன். இப்போ ஒரு நொடியில நல்லா எடுத்து வலி நல்லா இருக்கேன். ஐயா எதுவும் காசு வாங்கினா மனசு திருப்திக்கு என்ன வைக்கணுமோ கடவுளுக்கு அது வச்சுட்டு போனேன். அன்னதானம் போடுறாங்க. நாங்க சாப்பிட்டோம். கத்துக்கன்னு சொன்னேன். நடந்து பாருங்க. உங்களுக்கு பாரியாப்ப சரியான சொல்லிட்டு போயிச்சானே காமிடி காமிடி பாருங்க வழியே பரவாயில்லையா? எங்க பாருங்க நாமத்தை வச்சு கொஞ்சம் வச்சு வாங்கி வளர்ச்சி இதேமாரி அப்போ இருந்து ஸ்டார்டிங் தான் நேரம் ஃபுல்லாக டெய்லி வாங்கிப்போம். நான் தேவையே இல்லை. வீடு வச்சு பண்ணலாம். 29 நேரம் 3ஆம் கட்டில் முட்டிக்கு என்ன போடு முட்டிக்கு என்ன போடு படத்துக்கு
அது வந்து காஞ்சிடும். என்ன போடுறது எந்த ரீதி இடப்படாது முதல்ல என்ன சொன்ன சி அங்கே தைக்குவா எஸ் தைக்குவா தூக்குங்க வந்துடும். அவர் மட்டும் பண்ணிட்டு நீ போயிடு நான் பார்த்துக்கிறேன் 10 ரவுண்ட் பரவாயில்லையா வீட்டில் இதே மாதிரி பண்ணணும்னா இது 10 வருஷமா வலி, இந்த முட்டி வலி ஷோல்டரு. இப்போ அங்கே வந்த பிற இப்போ பரவாயில்ல, சுமாராகுது. வந்தவுடனே அன்னதானம் சாப்பாட்டோம் சாப்பிட்டு இப்போ வைத்தியம் பார்த்தாரு, பரவாயில்ல நல்லா இருக்குது. இல்லை இல்லை அதெல்லாம் பணமாங்க நல்லா நிறைய பார்த்துக்கிறேன். 10 வருஷமா பார்த்துதாங்க டாக்டர். சரியாகல, இப்போ நல்லா ஆயிடுச்சு. நல்லா அடிப்புங்க இடம் வலி இருக்கு. உன் கால அடிப்படி அங்க இருக்குல்ல, டேய் உன் கால அங்க அடிப்படி வீக்கத்தெல்லாம் நீ தான் பார்க்கணும் சொல்லி வலிதான் வர முடியும். புரிச்சுல முதல்ல நானே தந்துட்டு டெய்லி வந்துரு கொடுக்கணும். டெய்லி தரணும், 4 வேலை 5 வேலை தரணும். ஆமா சொல்றது செஞ்சாதான் குறையணும், குறையாது. என்ன சொல்றாங்க அழிச்சு செய்யணும். தூங்கக்கூடாது. அதில் தூங்கி வந்து எனக்கு போகிறது அப்படி வைக்க மாட்டேது, அது எழுப்பு. தூங்குறது வர எங்க கோயில் இல்லை எல்லாம் துணி சேர்ந்து ஒரு இடம் வாங்கி கொடுங்க, தூங்குங்க வைக்க மாட்டேங்க. அதை விட்டு வீட்டில் எங்க கட்டினாரு அங்கே கட்டினது அவ்வளோதான். அதை வரைக்கும் நாம் போய் போய் அங்கே போய் குறைஞ்சிச்சா ரைட் வேணா அவ்வளோ அவர் வீட்டுக்கு போகுது. ஆமா அவர் வீட்டுக்கு போயிடுவாரு, நம்ம வீட்டுக்கு போகணும்.
இல்ல வாரம் வாரம் எந்த மாதிரி போனாலும் பண்ணா போதும். இந்த அளவுக்கு நீ பண்ணோம்னா நாளைக்கு அடுத்தது நம்ம வீட்டில் போயிருக்கா ஊருக்கு போடக்கூட இல்லையே அவன் பார்த்துக்கலாம். ஒரு ஆள் இருக்காங்க 1 2 அது வச்சு அசனால வேலைக்கு அதில் சுற்றிட்டு கேட்குறேன். இது 2 சூப்பர். என்ன பிரச்சனை? எங்க வரீங்க? 50 ரூபா. போறியா? போறியா? வேற வந்து போலாம். வாங்க. எவ்வளவு? பாரு இருக்கா? ரோர்காட்டில் இருந்து வரேன். 2 வருஷமா வலி இருந்தது. இங்க வந்த உடனே வலி குறைஞ்சிடுச்சு. வந்த உடனே அன்னதானம் போட்டாரு, சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு வைத்தியம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ காசெல்லாம் ஃப்ரீயா தான் பார்க்கணும். சொல்லுங்க, இது டாக்டர் பாத்தீங்களா? 2 வருஷமா பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் சரி வரல. இங்க வந்த உடனே சரியாயிடுச்சு. நிறைய பணம் கேட்கறாங்க. இல்ல அதெல்லாம் ஃப்ரீயா அப்புறம் ஏதாவது தெரிஞ்சா சரியாயிடுச்சு. அன்னதானம் பண்ண சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சொல்லிட்டு தூங்க வரும். தூங்க நான் கொஞ்சம் போடுறாமா. தூக்குமா தூக்கு நீ தூங்க. இன்னைக்கு கொஞ்சம் வந்துக்குமே. இன்னைக்கு வரலையா? அதை சொல்லுங்க. அதுதான் இருக்கிறது. ரைட். இருமா கொஞ்சம் இருமா. கொஞ்சடா டேய் உன பரோட்டா எடுப்பாரு. ஓகேச்சா? ஆனா கைட்டு நம்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பண்ணணும்னா அப்படி போயிட்டுங்க. அப்படி என்ன பண்ண? ஆமா நல்லா
ஆச்சா என்ன கொடு அப்படி கட்டிக்கிறாங்க. அவ்வளோதான். முதல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு தான் அப்புறம் என்ன போடணும். கேட்டுட்டு பரவாயில்லன்னு சொல்லும்போது என்ன போடணும். பாருமா சொல்லுமா. வழி இல்லையா? சந்தோஷமா? 2-3 டாக்டர்கிட்ட போனோம். எல்லாம் சிகிச்சை பண்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது சரியாகலைன்னா அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது இப்ப யூடியூப்ல பார்த்தேன். சரி இங்க வந்து என்னன்னு பாக்கலான்னு பார்த்தோம். இப்ப பரவாயில்ல, கை வலி பரவாயில்ல, நல்லா தூக்க முடியுது. இங்க வந்த உடனே சாப்பாடும் போட்டாங்க. வயிறு நிறைய நல்லா திருப்தியா இருந்தது. ஐயா ஒன்னும் காசெல்லாம் கேட்கல. இதுக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட எல்லாம் போனா 5,000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னாங்க. இப்போ ஒரு ஊசி வேற போட்டாங்க. அதுக்கே நாங்க இப்ப 3,000 ரூபாய் அந்த ஒரு ஊசிக்கே போட்டோம். நாங்க போட்டு அதுக்கே அந்த ஊசிக்கே சரியாகல ஒண்ணுமே. இப்ப இங்க வந்து கொஞ்சம் கை நல்லா தூக்க முடியுது, பரவாயில்ல. இப்ப சாப்பாடும் போட்டாங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். ஐயா ஒன்னும் காசெல்லாம் கேட்கல. இங்க கொடுத்தத போதும், உண்டியல்ல போட்டா போதுங்கிறாங்க. அதனால திருப்தியா இருக்கு. ஒரு வாரமா இப்ப இருக்கான்னு பாரு. பரவாயில்லையா? வேக வழி சொல்லு. இப்ப இருக்கா வழிதான் கேட்டேன். போச்சா? பாரு பாரு. என்னமா கொஞ்சம் இருக்குதான் செய்யும். நான் மொத்தமாக வீடியோல போடல. பால் வாசி போயிடு கொஞ்சம் இருக்குதான் செய்யும் போடுது. காலையில் விஷயம் போட்ட மாற்ற முடியும் பெருசா. அங்கே கேட்க வேண்டிய இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க? ரைட்டு தான் வாழ்த்தா சரிதான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வந்து அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டோம், திருப்தியா இருந்தது. உங்களால முடிஞ்சதை கொடுக்க சொன்னாங்க, உண்டியல்ல போட சொன்னாங்க. ஒரு வாரமா இருந்தது. பரவாயில்ல. இல்ல இல்ல இல்ல, நம்மளால ஏன்ற உதவியை கொடுக்க சொன்னாங்க. என்ன சொல்லி டெய்லி ஏன் தலைக்கு ஊத்துற? நான் கேட்கிறேன். உனக்கு ஏற்கனவே தலையில பேசுறேன், ஏன் டெய்லி ஊத்துற? வாக்குற ஒரு நாள் ஊத்துறேன் ஊற்றி உடனே தொடச்சு சரிங்களா? சொன்னாக்கண்ணா சொல்லு. பாருப்ப குடி குடி இருக்கா இல்லையா? அப்ப மாதிரி வீட்டிலேயே செய்ய வேண்டியதானே? என்ன பண்ணுங்க தீ பிடிதா இந்த மாதிரி செய்தா ஏன்னா செஞ்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நாளைக்கு உடம்பு வழியா வந்தேன். இப்போ உடம்பு வச்சா இங்கே வருவோம், இங்கே வந்தாலும் சரியாயிடும். வந்தால் சாப்பாடு போடுவாங்க. நம்ம கொடுக்குற பைசா தான், அவங்களாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மளே உண்டியலில் போட்டுட்டு போகிறது தான். சாப்பாடும் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். எல்லாம் சாப்பாடுப்பா நல்லா இருக்கும். வந்தானே இங்கே வந்தாலே எனக்கு சரியாயிடும். உடம்பு இல்லை ஏன் வருவோம், வந்தானே எனக்கு சரியாயிடும். கை வலி கால் வலி வாங்க அனுப்பிச்சு அப்புறம் வந்து கை வலி கண்ணெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்புறம் போறேன் உனக்கு இப்போ கை வலி கால் வலி வாங்க இல்லைன்னா அப்புறம் வந்து பார்க்க மாட்டேன். கை வலி கல்விலாம்